வணக்கங்க. நான் வந்து மனோன்மணி. நான் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இது ஆரம்பிச்சு 1956 இது ஆரம்பிச்சது. நாங்க வந்து 96ல எங்களோட 12th முடிச்சிருக்கோம். 89ல இருந்து 96 வரைக்கும் நாங்க இங்க படிச்சிருக்கோம். எங்களோட அந்த டைம்ல இருந்தப்போ ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்க கான்டாக்ட்ஸ் பெருசா கிடையாது. 28 வருஷம் கழிச்சு நாங்க இப்ப மீட் பண்றோம். இது எப்படின்னா, நான் தான் குரூப் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுனேன். அந்த டைம்ல நெறைய பேரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இதுல போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது ஒரு 100 பேர் கொண்ட குழுவா நாங்க மாறியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவை நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கூப்பிட்டு எல்லாத்தையுமே அதே பருவத்தில் நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நாங்க பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 20 டேஸா நாங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஒரு குழு நாங்க பண்ணி ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கோம். பாட்டு ரிவில் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. இவ்வளவு வருஷம் கழிச்சு எல்லாரும் மீட் பண்றது. இது மட்டும் இல்லாம எங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே இங்க படிச்சவங்க தான். ஸோ எங்களோட சிஸ்டர்ஸ் அம்மாக்கள் படிச்சாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்க இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுகள். இது வந்து அமைஞ்சது ஸ்கூல் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் வட்டம், தேசிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து நாங்க பேசுறோங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு 28 வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது அந்த நிலைமை வந்து நாங்க தாவணி பாவாடை அப்படி இருந்தோம். இப்ப எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு குழந்தைங்க, அவங்கவுங்களுக்கு பெரியவங்களா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர்த்தோட ஃபேஸ் கூட ஞாபகம் இல்லை. ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த நாள்ல மேம் எங்களுக்குலாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்க ஹாஃப் சாரி கரெக்டாக வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடி உண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அப்ப கண்டிப்பா இருந்ததுனால தான் என்னமோ நாங்க இப்பயும் கண்டிப்பா அதே மாதிரி டிசிப்ளினோட இருக்கோம். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நாங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறதுக்கான எங்களோட மேம் தான் அவ்வளோ எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி கனிவா இருக்கணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க.